வணக்கம். கும்பமேளாவின் பல்வேறு காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பக்கம் அரசாங்கம் அனைத்துமே நன்றாக இருக்கிறது, வாருங்கள் 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 என்று கூறக்கூடிய அந்த விஷயம். இன்னொரு பக்கம் கோதி மீடியா, பாருங்க எங்கேயுமே எந்த விதமான கூட்டமும் கிடையாது, வாங்க வாங்க என்று அழைக்கக்கூடிய இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா நெரிசலில், கூட்ட நெரிசலில் மக்கள் இறந்து கடந்த அந்த காட்சி. அரசாங்கம் அந்த இறப்புகளை கூட ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய உண்மையை நீங்கள் பார்க்கணும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா 20லேருந்து 25 கிலோமீட்டர் வரை ஒட்டுமொத்த பிரயாக்ராஜில் இந்த டிராஃபிக்கான நிலை இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய புவர் அரேஞ்ச்மெண்ட், மக்களுடைய நிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். 8லேருந்து 10 மணி நேரம், அதாவது ரயிலில் நீங்கள் இறங்கினால் கூட 8லேருந்து 10 மணி நேரம் வரை நீங்கள் அந்த சங்கம் என்கிற இடத்திற்கு செல்வதற்கு நேரம் பிடிக்கிறது. டிராஃபிக் இன்னொரு பகுதியிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா 40-50 கிலோமீட்டர் வரை டிராஃபிக் இருக்கிறது. சரி, உணவாவது சரியாக கிடைக்கும் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரே ஒரு ஆலு பராட்டா, அந்த ரொட்டியில் உருளைக்கிழங்கெல்லாம் வச்சு கொடுப்பாங்க, 400 ரூபாய். ஒரு கிண்ணி தால் பருப்பு 500 ரூபாய். ஒரு பூரி சப்ஜி நீங்கள் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 4 பூரி கொஞ்சம் சப்ஜி 250 ரூபாய். இது அங்கே உள்ள நிலை. இதுக்கு தான் யோகி ஆதித்யநாத் வாங்க வாங்க வாங்கன்னு கூட்டிகிட்ருக்காரு. 100 கோடி மக்கள் வருவதற்கான அரேஞ்ச்மெண்ட்டை நாங்கள் செய்திருக்கிறோம், ஆனால் 44 கோடி மக்கள் தான் இங்கே வர இருக்கிறார்கள். விஐபியோடைய அந்த விவிஐபி கலாச்சாரம், விவிஐபியோடைய வருகை தொடர்ந்து அங்கே வந்து கொண்டிருக்கிறது. அதாவது எங்கேயுமே முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. February 5 பிரைம் மினிஸ்டர் மோடி சென்றார். அதற்கு முன்பு நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த நாட்டு பிரசிடென்ட் சென்றார், வைஸ் பிரசிடென்ட் சென்றார், பல மாநிலங்களுடைய சீஃப் மினிஸ்டர்லாம் போயிட்டு வர்றாங்க. சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், எம்பி, பியூரோக்ராட்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அனைத்து நபர்களுமே நேரடியாக ஒரு ஹெலிகாப்டர் வந்து இறங்குது. ஹெலிகாப்டர்லேருந்து இறங்கி சங்கமில் போய் குளிச்சுட்டு வெளியில் வந்துடுறாங்க. அந்த படங்களை மீடியா காட்டி வருகிறது. உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், விஐபி கலாச்சாரமே இங்கே கிடையாது, நீங்கள் தாராளமாக வரலாம் என்று கூறக்கூடிய இந்த விஷயத்தை மீடியா எடுத்து காட்டக்கூடிய அந்த அழகான காட்சிகள், அதை தாண்டி இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த காட்சியை நீங்கள் பார்த்தீர்கள்னா மக்கள் எவ்வளோ கொடூரமான நிலைகளை அடைந்து அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். அரசாங்கத்துடைய பொய்களை நம்பி, மீடியாவுடைய பொய்களை நம்பி, பொய் காட்சிகளை நம்பி இந்த விஷயங்கள் நடக்கிறது. கடந்த 5 நாட்களில் மட்டுமே நீங்கள் பார்த்தீர்கள்னா 6 சீஃப் மினிஸ்டர் விஐபி கல்ச்சர் முறையில் போயிருக்கிறார்கள். 4 கவர்னர்ஸ்கள் போயிருக்கிறார்கள். 40க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ்கள் போயிருக்கிறார்கள், எம்பிக்கள் போயிருக்கிறார்கள். விஐபி டிப் அங்கே நடந்திருக்கிறது. யோகி ஆதித்யநாத் பப்ளிக் இங்கே அவர்களுக்கான அனைத்து சேவைகளும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், மீடியாவை நம்பாதீர்கள், இது மாதிரி யூடியூபெல்லாம் நம்பாதீர்கள், பல்வேறு நபர்கள் சனாதனத்திற்கு எதிராக வேலை பார்க்கிறார்கள், நீங்கள் தாராளமாக வரலாம். புஷ்கர் சிங் தாமி உத்தராகண்டின் சீஃப் மினிஸ்டர் பஜன்லால் சர்மா ராஜஸ்தான், மோகன் யாதவ் மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர், பெரேன் சிங் இப்போது மணிப்பூர் சீஃப் மினிஸ்டராக இருந்து இப்போ தான் ரெசிக்னேஷனை கொடுத்திருக்கிறார். அவரை பற்றின ஒரு ஆழமான வீடியோ நேற்று நாங்கள் போட்டிருந்தோம், அதற்கான லிங்கையும் நான் கொடுத்து விடுவேன். தயவுசெய்து போய் பாருங்கள். எதற்காக மணிப்பூர் 21 மாதங்களாக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது, இந்த நபரை எதற்காக மோடி, அமித்ஷா காப்பாற்றி கொண்டிருந்தார்கள், இன்றைக்கும் இந்த நபரை காப்பாற்றக்கூடிய வேலை தான் பார்த்திருக்கிறார்கள். மத்திய பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் மோகன் யாதவ், குஜராத்தின் சீஃப் மினிஸ்டர் பூபேந்திர பட்டேல், இது போன்ற பல்வேறு நபர்கள், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த விவிஐபி ட்ரீட்மெண்ட், ப்ரொடெக்ஷன் அனைத்துமே. 6 சீஃப் மினிஸ்டர், 4 ராஜ்யபால் அதாவது கவர்னர், 40க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ், எம்பிஸ், 30க்கும் மேற்பட்ட பியூரோக்ராட்ஸ். இந்த அளவில் அங்கே கடந்த 5 நாட்களில் மட்டுமே இந்த விஷயம் நடந்திருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் கூட்டம் நெரிசல், மிஸ்மேனேஜ்மெண்ட் அங்கே நடந்திருக்கிறது. ஹரியானாவின் சீஃப் மினிஸ்டர் நயாப் சிங் சேனி February 6 இதே விஐபி ட்ரீட்மெண்ட்டுடன் போய் அந்த காட்சி நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த படத்தை கொஞ்சம் ஜூம் செய்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். யாருமே இல்லாதபடி தான் இந்த படம் இருக்கிறது, எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் ஜூம் செய்து பார்த்தீர்கள்னா அந்த புறம் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பெரிய கூட்டம்னு நீங்கள் பாருங்கள். அதுதான் சாதாரணமான
அப்பாவி மக்களுக்கு இவர்கள் ஒதுக்கி கொடுத்த அந்த இடம். உத்தரப்பிரதேசன் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர் கூறிய இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேளுங்கள், உங்களுக்கு புரிய வரும் எந்த அளவில் இவர்கள் கட்டுக்கதைகளை பொய்களை நகர்த்தி வருகிறார்கள் என்று. நோ காஸ்ட், நோ ரிலீஜியன், நோ லாங்குவேஜ் பேரியர் ஆர் எக்ஸிஸ்ட் ஹியர். அதாவது எந்த ரிலீஜியனும் நாங்கள் பார்க்குறதில்ல, காஸ்டியூம் பார்க்குறதில்ல, ஏழை பணக்காரனும் நாங்கள் பார்க்குறதில்ல, எதையுமே பார்க்காமல் அனைத்து நபர்களுக்குமே ஒரு சமமான பிளாட்ஃபார்மை உத்தரப்பிரதேச அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கிறது. அதனால் நான் காட்டிய அந்த விஐபி கலாச்சாரம் இதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டப் போகிறேன். அதாவது பிரைம் மினிஸ்டர் மோடி கூறிய அந்த வார்த்தை, நான் முझे किसी ने बुलाया है ना मैं खुद यहाँ आया हूँ, मुझे तो माँ गंगा ने, என்னை யாருமே அழைக்கவில்லை, நானும் இங்கே வரவில்லை, என்னை கங்கை தாய் தான் அழைத்திருக்கிறார் தன்னுடைய சேவைக்காக. நமாமி கங்கை என்கிற ஒரு ப்ராஜெக்டும் போடப்பட்டது. இப்போது அந்த கங்கையுடைய நிலையை பாருங்கள். இந்த 2 வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். எந்த அளவில் கோடிக்கணக்கான மக்களை அழைத்து அந்த ஒட்டுமொத்த கங்கையை நீங்கள் அழித்து விட்டீர்கள். நமாமி கங்கை என்கிற அந்த ப்ராஜெக்ட் எத்தனையோ 1000 கோடி ரூபாய் அதில் வீணாகியது. இப்போது இந்த புதிய இடத்திலும் நீங்கள் செய்கிறீர்கள். 100 கோடி மக்களுக்கான ப்ரிப்பரேஷனை நாங்கள் செய்திருக்கிறோம். 40 கோடி மக்கள் வர இருக்கிறார்கள். இவ்வளோ பெரிய வார்த்தையை கொடுத்த யூபி சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத் அவர் கூறிய அந்த ப்ரிப்பரேஷன்லேருந்து வெறும் 2.5% தான் அந்த ப்ரிப்பரேஷனே நடந்திருக்கிறது. 1 கோடி 2 கோடி 3 கோடி மக்கள் வந்து விட்டார்கள் என்கிற ஒரு கணக்கை நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நீங்கள் மீடியா வழியாக எடுத்து காட்டி வந்தீர்கள். ஆனால் அங்கே இறந்த நபர்கள் எத்தனை பேர் என்று கூட உங்களால் கணக்கெடுக்க முடியவில்லை. விஐபி ட்ரீட்மெண்ட் இஸ் இன் ஃபுல் ஸ்விங். பிஜேபி லீடர்ஸ் அவர்களுக்கு முன்பு இது போன்ற கேள்விகள் எடுத்து வைத்தீர்கள். கடந்த 60 ஆண்டுகளில் நீங்கள் என்ன செய்தீர்கள், என்ன சாதித்தீர்கள், 30 ஆண்டுகளில் நீங்கள் என்ன சாதித்தீர்கள் என்கிற இந்த விஷயத்தை மட்டும் தான் எடுத்து வைப்பார்கள். இந்த நாட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர் தன்னுடைய குடும்பத்துடன் குளியில் ஆடியது அதையெல்லாம் நீங்கள் பார்த்து வந்தீர்கள். ஆனால் யாருமே இந்த கேள்வி மற்றும் கேட்பதில்லை. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு காட்சியை பாருங்கள். ஏசி ட்ரெயின் டிக்கெட் எடுத்துக்கொண்டு தன்னுடைய குடும்பத்துடன் சேஃபாக செல்லலாம் என்று கூறக்கூடிய மக்கள். ஸ்டேஷன்களில் மக்கள் கூட்டம் அந்த அளவில் இருக்கிறது. அவர்களுக்கு போக வழி இல்லாமல் ரெயினில் அந்த கண்ணாடியெல்லாம் உடைத்து உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அந்த ஒரு சில வீடியோக்களை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். பாருங்கள் எந்த அளவில் அங்கே நிலை மோசமாகிவிட்டது என்று. போலீஸார்கள் இங்கே வராதீர்கள், இங்கே வந்தால் சமாளிக்க முடியாது என்கிற பல்வேறு விஷயங்களை கூறினால் கூட இது போன்ற அரசியல்வாதிகளுடைய பொய்களை நம்பி மக்கள் போகத்தான் செய்கிறார்கள். மீடியாவுடைய பொய்களை நம்பி மக்கள் போகத்தான் செய்கிறார்கள். அகிலேஷ் யாதவ் நேரடியாக பார்லிமெண்ட்டிலிருந்து பல்வேறு கேள்விகளை எடுத்து வைத்திருக்கிறார். அதாவது பிரைம் மினிஸ்டர்லேருந்து பிரசிடென்ட்லேருந்து வைஸ் பிரசிடென்ட் வரை பல்வேறு மினிஸ்டர்கள் அங்கே செல்கிறார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்தீர்கள், மக்கள் படக்கூடிய அந்த அவல நிலையை பற்றி யாருமே சிந்திக்கவில்லை. இது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் எடுத்து வைத்தால் கூட இன்னும் ஒரு சில நபர்கள், அதாவது நீங்கள் கேள்விகளை மட்டும் கேட்கக்கூடாது. கேள்வி நீங்கள் கேட்டீர்கள்னா நீங்கள் ஆன்டி சனாதனி, ஆன்டி ஹிந்து, ஆன்டி கும்ப் என்கிற விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்க தொடங்கிவிட்டார்கள். இதே போன்று தான் அங்கேயும் நடந்தது. பிஜேபியை சார்ந்த பல்வேறு நபர்கள் அகிலேஷ் யாதவை பார்த்து ஹிந்து விரோதி என்கிற பட்டத்தெல்லாம் கட்ட தொடங்கிவிட்டார்கள். 7000 கோடி ரூபாய் செலவில் நடத்தப்படக்கூடிய இந்த கும்பமேளா 100 கிலோமீட்டர் வரை, முக்கியமாக நீங்கள் பார்த்தீர்கள்னா 45-50 கிலோமீட்டர் வரை நீங்கள் நகரக்கூட முடியாத அந்த அளவில் அங்கே ஜாமாக இருக்கிறது. காங்கிரஸின் பிரமோத் திவாரி அவரும் ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கிறார். அதாவது சரி, ரோட்டை விட்டு விடுங்கள், ட்ரெயினை விட்டு விடுங்கள், விமான வழியாக நீங்கள் இன்றைக்கி வர பார்த்தீர்கள்னா சென்னை டு பிரயாக்ராஜ் ஒரு டிக்கெட்டுடைய காஸ்ட் 53,000 ரூபாய். ஹைதராபாத், மும்பை அல்ல டெல்லியிலேருந்து நீங்கள் போக பார்த்தீர்கள்னா 40,000 80,000 ரூபாய் வரை. இந்த கேள்வியை கேட்ட உடனேயே இந்த நாட்டு வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஸ்பீக்கர் அவர் என்ன சொல்கிறார், திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிரயாக்ராஜ். மக்கள் அப்படி துடிக்கிறாங்க, எவ்வளோ கோடி ரூபாய் செலவானால் கூட பரவாயில்லை, நாங்கள் பிரயாக்ராஜருக்கு சென்று தான் தீர்வோம் என்கிற அந்த விஷயத்தினால தான் இது நடக்கிறது. அப்போது இந்த நாட்டு அரசாங்கம் ஏர்லைன்ஸ்களுடைய இந்த அத்துமீறல்களை பற்றி கூட அவர்களுக்கு கவலை கிடையாது. அதை கூட அவர்களால் கண்ட்ரோல் செய்ய முடியாது. 20-30 கிலோமீட்டர் வரை பேக்லாக் இருக்கிறது. முக்கியமாக வாரணாசி, கான்பூர், மிர்சாப்பூர் அண்ட் ஜான்பூர். எந்த இஸ்லாமியர்களை நீங்கள் ஆன்டி நேஷ்னலாக எடுத்து காட்டினீர்களோ அதே இஸ்லாமியர்கள் இங்கே இன்றைக்கி தண்ணீர், உணவு இலவசமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள்.
இதை தாண்டி நீங்கள் பார்த்தீர்கள்னா யோகி ஆதித்யநாத் அவருடைய பெயர் டேமேஜ் ஆகிவிட்டது, யூபி அரசாங்கத்துடைய பெயர் டேமேஜ் ஆகிவிட்டது என்று கருதி அதை சரிபார்ப்பதற்காக யோகி ஆதித்யநாத் ஏடிஜி பானு அவரை கூப்பிட்டு 52 புதிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்களை போட்டு நல்லா திட்டி அனுப்பியிருக்கிறார். என்னதான் செய்கிறீர்கள், வரக்கூடிய மக்களுக்கு நீங்கள் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற பல்வேறு விஷயங்கள். இதை கோதி மீடியா எடுத்து காட்ட தொடங்கிவிட்டது. பாருங்கள், உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் எவ்வளோ கோபித்துக் கொள்கிறார் என்று. இந்த வீடியோவை இங்கே நான் முடிக்க பார்க்கிறேன். ஆனால் போவதற்கு முன்பு நீங்கள் இந்த காட்சிகளை பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய நிலையை பற்றி உங்களுக்கு புரிய வரும். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.